ஜனநாயகன் படத்திற்கு UA சான்றிதழ் வழங்க நீதிபதி PT ஆஷா பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீ அடிக்கிற வெயில சொட்டு போடும் போதே தெரியும் நீ பல்ப் வாங்குவேன்னு. அந்த நீதிபதி PT ஆஷாவினுடைய உத்தரவை வென்று இன்று சென்னை நீதிமன்றத்தினுடைய இரு நீதிபதிகள் அமர்வானது ரத்து செய்திருக்கின்றது. இதை பாடின கண்கள், காதல் பேசிய கைகள், கடைசியில் எல்லாம் பொய்கள், இந்த பிஞ்சின் நெஞ்சு தாங்குமா? அவசரப்படாத, பொறுமையாடு. மேட்ச் நம்ம கையில இருக்கு. ஓகேவா? கமான் 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 கமான். திரைத்துறையில் தோல்வி அடைந்தவர்கள் அரசியலிலும் தோல்வி அடைவார்கள். திரைத்துறையில் வெற்றி பெற்ற எங்கள் தலைவர் அரசியலில் வெற்றி பெறுவார். பைத்தியக்காரத்தனமா பலத்த குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ட்ரோலரக்கன் நான் ட்ரோலரக்கன். ட்ரோலரக்கன் நான் ட்ரோலரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? எதுவுமே நான் செய்ய மாட்டேன். சோசியல் மீடியால தான் என் கட்சி இருக்கு. நான் விசில ஊதுனா உடனே எல்லாரும் பாக்குறாங்க. இயங்கி கொண்டிருப்பவர்கள்ட்ட தானங்க தவறு நிகழும். நீ இயங்கவே இல்லையே. ஊர்ல டிக்கெட் வித்தது, மாமனார் தெரிமணத்தை ஆட்டைய போட்டது, 7 கட்சி தாவி வந்தது, பாலியல் குற்றத்தை முன்னின்று நடத்துறது, சொந்த கட்சியிலேயே போஸ்டிங்கு பணம் முடுங்கினது, இந்த மொத்த கோபம் நம்ம தலைவர் தான் 2026 கண்டிப்பாக முதலமைச்சராக அமருவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு. ஒரே ஒரு சினிமா நடிகருடைய முகத்தை காட்டி ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே அதிகார மையமும் எங்கிட்ட வந்துரும்னு சொல்றது எவ்வளவு பெரிய மூட நம்பிக்கை. அது என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. மடக்கு ஊதிகளா? அவங்க விசிலுக்கு தமிழ்ல பேரு மடக்கு ஊதிகளா? அந்த மடக்கு ஊதி சின்னத்தை வச்சுக்கிற ஒருத்தன் கூட கேட்க மாட்டாங்க. மடக்கு ஊதிகளா? நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது. பொருத்தமா தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது மடக்கி இருக்கிறதுனால, மடக்கி ஊதுறதுனால மடக்கி ஊதி, மடக்கு ஊதி. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? இங்க கட்சிக்காரன் பேர் தற்கொலை, அவன் சின்ன என்னது மடக்கு ஊதி. நல்ல வேகமா சொல்லி ஓட்டு கிடக்கடா, அருமையா ஓட்டு விடும். மடக்கி ஊதி, மடக்கி ஊதினு வேகமா சொல்லுங்க, ஓட்டு குபு குபுன்னு விழுந்துரும் உங்களுக்கு. செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா 2026 கண்டிப்பாக முதலமைச்சராக. Hey, I've seen this one. This is a classic. பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். சோசியல் மீடியால ட்ரெண்டிங் ஆகுறதெல்லாம் தகுதின்னு சொல்றது எவ்வளவு வெக்கக்கேடானது. வேலைக்கு மாட்டான்டா. என்ன ஒரு நாள் முதல்வர் நினைச்சிட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு வியூகம் பூத் கமிட்டிக்குள்ள ஒரு நாள் முதல்வர் நினைக்கல. ஒரு நாளும் அவர் முதல்வர் ஆக முடியாதுன்னு நினைக்கிறேன். இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம். பாஜகவா ஆடியோ வீடியோ கட்சின்னு சொல்லுவாங்க. அண்ணாமலை இருக்கும் போது பயங்கர ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. அது மாதிரி தான் இது ஒரு ஆடியோ வீடியோ கட்சி தான் இதுவும். உலகத்துக்கு தெரியுமே. இன்ஸ்டாகிராம் கட்சி, இன்ஸ்டாகிராம்ல ஒரு எலெக்ஷன் நடத்தினீங்க, குறைச்சு மதிப்பிடுறீங்க. விஜய் உடனே தேர்வு செய்யலாம். இல்ல, தாவேகா ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறீங்க. குறைச்சு மதிப்பிடுற அவங்க மதிப்பே அவ்வளவுதான். எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன் வந்திருக்கிற இடம் செம்ம சேஃப். அடுத்து 10 நிமிஷத்துக்கு பட்டாசா இருக்கும். விஜய் வந்து உச்சத்தில் இருந்த போது வந்தாருன்னா இவங்க சொல்றாங்கல்ல 200 கோடி 300 கோடி வருஷத்துக்கு 1000 கோடின்னு. ஆனா இவங்க எவ்வளவு கணக்கு காட்டியிருக்காங்க நல்லா கேட்டுங்க. 2015 2016 நிதியாண்டிற்கான வருமான வரி கணக்கை நடிகர் விஜய் தாக்கல் செய்த போது அந்த ஆண்டிற்கான வருமானமாக ஒரு வருஷம் முழுக்க சேர்த்து
35,42,91,890 ரூபாய் பெற்றதாக குறிப்பிட்டிருக்கிறார். இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி சினிமா கதை சொல்லி உங்களையும் ஏமாத்திட்டு மத்தவங்களையும் ஏமாத்திட்டு இருக்க போறீங்க? 35 கோடி ரூபாய் தான் ஒரு வருஷத்துக்கு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க எல்லாரும்? 1000 கோடி, 2000 கோடி, 5000 கோடி, 3000 கோடி, உச்சத்தில் இருந்தார், மிச்சத்தில் இருந்தார், எச்சத்தில் இருந்தார், கச்சத்தில் இருந்தார், இதா சொல்றாங்க. ஆயா கிட்ட ஆயா எங்க வந்துட்டேன் சார். அப்ப 35 கோடி ரூபாய் தான் சம்பாதிச்சிருக்காரு. ஒண்ணு 35 கோடி ரூபாய் தான் சம்பாதிச்சிருக்காருன்னு ஒத்துக்க, அல்லது நிறைய சம்பாதிச்சாரு, கணக்கு தப்பா காட்டணும், 35 கோடி தான் காட்டணும், ஏமாத்தணும் நாட்டை தேசத்தை அப்படின்னு ஒத்துக்க. அடி அந்த மாதிரி அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அச்சாம்பார் மேல கட்ட பறகுது கொட்டை தெரிக்குது. ஆவேகாவுக்கு கூடக்கூடிய கூட்டம் கூடுங்க, ஓட்டா மாறாதுன்னு தான் நான் சொல்றேன். இதுல வன்மையா கண்டிக்கிறாங்க. நாட்டுல தண்ணி பிரச்சனை கேட்க ஆளே இல்ல, விலைவாசி ஏற்றத்தால மக்களோட கண்ணீருக்கு பதிலே இல்ல. சும்மா ரஜினி, நான் சுப்ரீம் கோர்ட்ல முறையிட போறேன். எனக்கு முன்ஜாமீன். திரைத்துறையில் தோல்வி அடைந்தவர்கள் அரசியலிலும் தோல்வி அடைவார்கள். பைத்தியகாரத்தனமான பேச்சு. நிலத்திலே ஜெயிக்கிற யானை நீரிலே தோற்கும், நீரிலே ஜெயிக்கிற முதலை நிலத்திலே தோற்கும். ஒன்னொன்னு வேற வேறங்க. பரோட்டா மாஸ்டர் வேற, பிரியாணி மாஸ்டர் வேறங்க. பரோட்டா நல்லா போடுறான்னு பிரியாணி மாஸ்டர் வேலைக்கு கூப்பிடுவாங்களா? என்ன பேசுறீங்க நீங்க? எலுமிச்சம்பழத்தை நசுக்குனா கூட பரவாயில்ல, புழிஞ்சு ஜூஸ் போட்டாங்க சுரேஷ். நம்ம சின்னம் உங்கள் சின்னம், நம்மளுடைய வெற்றி சின்னம் விசில். கப்பு முக்கியம் பகிலே. நம்மளை விட ஹாப்பியா இருக்க மாப்ள. நம்ம சங்கத்து உறுப்பினரா தான் இருக்கோம். 1000 கோடி சொத்து இருக்குங்க. இதுவே முறைகேடுங்க. யாரு 200 ரூபாய் டிக்கெட் 2000 ரூபாய்க்கு விற்கிற முறைகேட்டின் வழியாக பல ஆயிரம் கோடி சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கக்கூடிய விஜய் அதை காப்பாற்றுவதற்காக பாஜகவுக்கு பயந்து கொண்டு ஒரு போலியான அரசியல் கட்சியை உருவாக்கி கொண்டு ஒரு அரசியல்வாதி போல நடிக்கிறாரு. நான் சொல்றேன், இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா உங்களை குடும்பத்தோட க்ளோஸ் பண்றானுங்க சார். மேல எங்க ஊத்துறீங்க? பாத்திரம் வளர்க்கிற மாதிரி என்னது சபினாவா? அது என்ன? ரஜினி படத்தை வர மாதிரிலாம் இந்த இடத்துல தாவேகாவால் வெற்றி பெற முடியாது. அவங்களுடைய வியூகம் எல்லாம் தவறா இருக்குன்னு ஏதாவது 3 புள்ளியை சொல்லுங்களேன். வியூகமே இல்லையே, அப்புறம் தவறா இருக்குன்னா எனக்கு புரியலையே. எதுவுமே இல்லையா? ஒரு வியூவும் இல்லங்க. அவர் பனையூர் பங்களால ஜாலியா இருந்துகிட்டு இருக்காரு, செயல்பாடற்ற தலைவரா இருக்கிறாரு. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? இந்த மாதிரி கேஸ் மெடிக்கல் ஹிஸ்டரியில ஒரு ரேர் பினாமினா. 12 வருஷமா இது இப்படியே தான் இருக்கு. இதால பேச முடியாது, கேட்க முடியாது, எதையுமே உணர முடியாது. உணர்ச்சிகள் செத்து போச்சு, ஆனா சப்ஜெக்ட் இன்னும் உயிரோட தான் இருக்கு. இஸ்லாமிய பெருமக்கள் சொல்வார்கள், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வார்கள். இந்து மதம் சொல்லும், கேட்பதை கொடுப்பவனை கிஸ்ஸா கிஸ்ஸா என்று சொல்லும். அதே போல கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள் சொல்வார்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்வார்கள். ஆனால் கேட்காமலே கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இனி தோன்ற போகிறார். அவர்தான் தமிழ் மண்ணிலே முதலமைச்சராக வரப்போகிறார். இவரா? ஓ இவரா? இவனே ஒரு இத்து போனவன். செங்கோட்டையன் தான் சொல்லியிருக்காரு அந்த வார்த்தை, விசில் அடிக்காதீங்க. எங்க அவர் உள்ளுக்குள்ள நினைச்சிருப்பாரு, இவங்களுக்கு போய் விசில கொடுத்து சொல்லிருக்காங்க, இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, மனசுக்குள்ள நினைச்சிருப்பாரு, வெளியே சொல்ல முடியாது. பெரிய சந்தோஷ் நாராயணன் இந்த ட்ரம்பட் பிட் இல்லாம படத்துக்கு மியூசிக் போட மாட்டார். இது இருந்தா தானே யூஸ் பண்ணுவேன். இப்ப எப்படி ஊதுவேன்? இப்ப விசில்னா கண்ணாமலாம் நடிச்சிட்டு இருப்பாங்களே இவங்க எங்க பார்த்தாலும். அதுவே பப்ளிக் நியூசன்ஸ் ஆகி வயசானவங்கள்ட்ட போய் அடிக்காதீங்கன்றது அவரா கூட இருக்கலாம். முந்திரி என்னடா ஒரே குத்த குத்திடுவேன். விருந்தாரெல்லாம் வந்திருக்காங்க, ராத்திரில விசில் அடிச்சா எல்லாரும் முடிச்சிட மாட்டாங்க, படு கல்ல அடிச்சுக்கலாம். அதனாலதான் கரெக்ட், அவருக்கு நேர்ந்த அனுபவம். இங்க வரும்போதுதான் தலைவா இங்க பாரு, சரிடா சரிடா சரா அப்படின்னு இருப்பாங்க. சரி ஐயோ அப்படின்ட்டு அதைத்தான் சொல்லியிருப்பாரு. தம்பி, வயசானவங்க தூங்குறவங்க இவங்க கிட்ட எல்லாம் விசில் அடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. என்ன கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு இருக்கானுங்க? இப்ப
நான் ஒரே ஒரு செய்தி சொல்றேன் சார். இத்தனை வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சதுல விஜய் ஒரு நாள் பிரஸ் மீட் பண்ணிருக்காரு சார், இல்ல ஒரே ஒரு நாள் பிரஸ் மீட் ஏன் பண்ணல? மக்களை நம்பி தானே வந்திருக்காரு. வரல, பதில் சொல்ல ஒரு பிரஸ் மீட் ஏன் சார் பண்ணல? ஒரே ஒரு செய்தி. பலகீனமா பயமா? பயமும் இல்ல பலகீனமும். ஏன் பதுங்குறோம் பதுங்குறோம். சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, பயமுறா. மதுரையில ஒரே ஒரு தடவை சொல்றாரு, கொடைக்கானல் போகும்பொழுது யாரும் வாகனத்தில் பின் வராதீங்க. அதுதான் விஜய் பண்ண ஒரே பிரஸ் மீட். தமிழ்நாட்டினுடைய இவ்வளவு பிரச்சனை இருக்கு இல்லையா? அத பிரஸ் மீட்டா சேர்த்துறோம். இல்ல எனக்கு அதுதான் சார் லாஜிக். சேவைக்காக வந்தவர் ஒரு நாள் கூட பிரஸ் மீட் பண்ணலன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? அது உன் துணிமணி அன்றாயிரம் எல்லாத்தையும் தின்னு அனாதி ஆக்கி உன்னை அம்போன்னு விடல, என் பேரை மாத்தி வச்சுக்க. நான் கேக்குறேன், பதிலே இல்ல உங்கட்ட. செயல் மட்டுமே எங்களுக்கு பிடிக்கும். நாங்க பேசுறது அப்படியே செயல்பட மாட்டீங்க. அப்படியே செயல்பட மாட்டீங்க. செய்வோம். அதிகாரம் எங்களுக்கு தூங்குறது பனையூர் பங்களால படுத்து தூங்கிட்டு செயல்படாத தலைவரா இருந்துகிட்டு அதை செய்ய போறேன் இதை செய்ய போறேன் கனவு கண்டுகிட்டு இருக்க. தூங்குறதுனால தான் கனவு வாங்குறீங்க. ஏன் தூக்கத்துல இருந்து எந்திரிக்க மாட்டீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல இல்ல சார். நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி அழுவுடா எரும மாடு. விஜயோட இமேஜ்ன்றது அதிகமா இருக்குன்னு தான் சொல்றாங்க. அப்ப அஜித் இமேஜே இல்லன்னு நீங்க அடுத்து ஏங்க அஜித்துக்கு இமேஜ் கிடையாது. எப்படி என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்தை கொடுத்திருக்காங்கல்ல? கெரியரின் உச்சமா? உங்க உச்சத்துக்கு ஒரு அப்பா இருக்கிறான் தெரியுமா? நேத்து செய்திகள்ல பாக்கின்ற பொழுது இன்னும் பல பேர் வர போறாங்க, ஜனவரிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு புரட்சியே ஏற்பட போகுது அப்படின்ற ரெடி தகவல்லாம் வருது. எல்லாம் ரெடி. அவர் வர்றேன்னு சொல்றாங்க. அவர் எப்ப வருவாரு? அவரும் வராரு. அவர் தனியா வரல, கூட இவரையும் கூட்டு வராரு. சாப்பிடுங்க லேபர்களே, சமைச்ச போற நீங்களே சாப்பிட்டு நீங்களே கடையை போட்டு போங்க. குனிய வேண்டிய இடத்தை குனிந்து நிமிர வேண்டிய இடத்தை மிகவும் பயங்கரமாக பவர் ஜோட்ஸை போல நிமிர்ந்து வந்துள்ளார் விஜய். ஒரு சகாப்தம் கிட்டத்தட்ட இப்பேற்பட்ட உயரிய பதவிக்கு இவர் வந்துள்ளார். இந்த பதவிக்கு இவர் வருகையில் இவர் கடந்து வந்த பாதையில் வெறும் பூக்களை மட்டுமல்ல முட்களையும் கடந்து வந்துள்ளார். தொடர்ந்து பேசுவோம். நியூஸ் 1 நேயர்களுக்காக வணக்கம். என்ன சொன்ன? 7 நாள்ல என்ன முடிக்கிறியா? என்ன 7 செகண்டுக்குள்ள உன்னை நான் முடிக்கிறேன். புரியலையா? கொஞ்சம் பாரு. உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, ஒளியுமிழ் புதுநிலவே, அன்பே அழகே அழகே உயிரே, இன்பமே இனிய தென்றலே, பனியே கனியே, மதகதனியே, மாணிக்க சுடரே, மன்மத விளக்கே, என்றெல்லாம் தமிழை போற்றினாலும் தமிழை தமிழே என்று கூறுவதுதான் பெருமை என்று அழகாக கூறுவார் நம் முதல்வர். கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. தலைவர் திரையில் விசில் அடித்தாலே தமிழகம் தாங்காது. இப்போது தமிழகம் முழுவதும் விசில் அடிக்க போகிறோம். இனி ஊழல் ஓங்காது. புதுசா இருக்காங்க.